முதல் என்னுடைய தாரக மந்திரம் என்ன சொன்னேன்? விந்து கீழ்நோக்கி செல்லிக் கொண்டிருக்கு விந்தணுக்களை உயிர் சக்தியை மடைமாற்றி மேல் நோக்கி, அதாவது வந்து அந்த உயிர் சக்தி மட்டும் கீழே போயிட்டு பாக்கி எனர்ஜி ஃபுல்லா மேல் நோக்கி வந்து இந்த பிரம்மரந்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத சொன்னேன். 2வது என்னுடைய தாரக மந்திரம் தலை குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷனா இருக்கணும். எப்படி சார்? தலை குளிர்ச்சியா இருக்கணும், பாதம் ஹீட்டா இருக்கணும், ஆண்குறி எரெக்ஷன். அப்படி இருந்தா நீங்க 100 வயசு வரலும் வாழலாம். தலை குளிர்ச்சியா இருக்க என்ன சார் பண்ணணும்? இப்ப கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப காயகல்பம் பண்ணி, நெறைய பயிற்சி யோகா பயிற்சிலாம் பண்ணி முடியெல்லாம் கொட்டி போயிட்டு சொட்டையாகி போயிடுது. உடம்பு ஹீட் ஆகி போயிடுது. சார் அவனுக்கு மூலச்சூடு வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உடனே மரணம். வரவேற்று அவன மரண தருவாயில் கொண்டு போய் விட்டுருக்கிறது. மரண தருவாயில் கொண்டு விட்டுருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த தலை குளிர்ச்சியாக இருந்தால், மூலச்சூடு ஏற்படாம இருந்தால், உள்ளுறுப்புகள்லாம் பலமாக இருந்தால், இந்த பிரெயின் ஆக்டிவா வேலை செஞ்சிருந்து மூளை எதுவுமே பிரச்சனை இல்லாம இருந்தா, 100 வயசு வரலும் நீங்க திடகாத்திரமா உங்க ராஜ உறுப்புகள் எல்லாமே பலமா இருக்கிறதுக்கு பிரெயின் உங்களுக்கு நல்லா செயல்படும் சார். அதுக்கு 27 வகையான எண்ணெய் குளியல்களும், அந்த அந்த அற்புதமான பிரெயின்ல சில 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 அ சுரப்பிகள் இருக்கு. அத சுரக்க வைக்கிறதுக்கு அற்புதமான பயிற்சியும் சொல்லி தரப் போகின்றேன். அப்புறம் என்ன சார் பண்ணணும்? பாதம் ஹீட்டா இருக்கணும். பாதம் ஹீட்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கிராமங்கள்ல யாருக்காச்சும் பாதம் குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு சீக்கிரம் மனநலம் போகுதுன்னு பாதத்த தேய்ச்சு விடுவாங்க. எப்பொழுதுமே உங்க பாதம் ஹீட்டா இருக்கணும். நம்மளுக்கு தலைகீழ இருக்கு. தலை ஹீட்டா இருக்கு, பாதம் குளிர்ச்சியா இருக்கு.